பலரையும் பல கட்சிகளையும் யோசிக்க வைத்திருக்கு. ஒரு சாமானியனும் அரசியல் செய்யலாம், சாமானியனும் தலைவராகலாம், சாமானியனும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் விஜயினுடைய வெற்றியின் மூலியமாக கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் பார்க்கணும். கட்சியுடைய நிர்வாகியுடைய பையன், தெரிஞ்ச பையன், சொந்தக்கார பையன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நாங்களும் ஜென்சியாக மாறிட்டோன்னு, ஜென்சி அரசியலுக்கு நாங்களும் தாவிட்டோம்னு சொல்லிட்டு போகிறது வந்து எந்த கண்ணை மூடிக்கிட்டு இருட்டாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான். பெரியவர்கள் வழிவிடுங்க, எங்களுக்கு வழிவிடுங்க. ஒரு அந்த சூசைட் சொன்னோம் இல்லையா, ஒரு இளைஞர் தற்கொலை செய்து கொண்டார். அதுவும் எங்களுக்கு கட்சியில் அங்கீகாரம் இல்லைன்ற இடத்துக்கு மன வழியில் அவர் வேதனையில் மாற்றி கொண்டார். இதெல்லாம் எப்படி பார்க்குது எடப்பாடி? இதை எப்படி கையாள போகிறார்? இல்லை, கையாளர்னா முதல்ல அந்த ஒரு கூட்டம் விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சுங்க. 18 to 40 வயசுக்குள்ள ஆட்கள் வந்து இவர்களை அரசியல்வாதியாக அவங்க மதிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ற இடத்துல அண்ணாமலை அவர்கள் நகர்வு இருக்கு. என்ன திட்டம் அண்ணாமலை அவர்களுக்கு? விஜயை வீழ்த்துவதற்கு திமுகவோ அதிமுகவோ இனி தேவைப்படாதுன்னு பாஜக நினைக்குது. அண்ணாமலையுடன் ரஜினிகாந்தும் இணையதார். ரஜினிகாந்தனுடைய முழு ஆசீர்வாதமும் அண்ணாமலைக்கு இருக்கு. ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 108 தொகுதி 108 சட்டமன்ற உறுப்பினர் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை வீழ்த்திட்டு நீங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? காங்கிரஸுடன் விஜய் தாவேகா கூட்டணி, பாஜகவுடன் திமுக கூட்டணி, அப்படித்தானே போய் ஆகணும். இப்போ அவங்க அரசியல் செஞ்சாகணும். பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு. அப்போ பாஜகவோடு கை கோர்த்து தான் ஆகணும். வணக்கம். இன்றைய அரசியல் இளைஞர்களை நம்பித்தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு எல்லா கட்சிகளுமே வந்து இருக்கு. அதுக்கான மாற்றங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஜென்சி திமுக தலைமையில் நடந்த அந்த மீட்டிங்காக இருக்கட்டும், எடப்பாடி பக்கம் அதிமுக சைடு வந்து ஒரு இளைஞர் வந்து தற்கொலை செய்து கொண்டாரு, இளைஞர்களுக்கு வழிவிடுங்க அப்படின்ட்டு. அண்ணாமலையும் களத்தில் இறங்கியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? விஜய் அரசியல் வருகைக்கு முன்பு, விஜய் அரசியல் வருகைக்கு பின்பு அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல் களம் மாறி இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு 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 கால சக்கரம் சுழலுது இல்லையா, அப்படி சுழண்டு வந்து நிற்கிது. ஒரு 18 to 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் அரசியல் பார்க்குற பார்வை வேற, அரசியல் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய களம் வேற, இதெல்லாம் மாறி இருக்கு. இது எதுவுமே தெரியாமல் அப்டேட் ஆகாமல் 2 பெரும் திராவிட கட்சிகள் புதியவர்களுக்கு வழிவிடாமல், இளைஞர்களுக்கு வழிவிடாமல் நாங்களே 70 வயசு இளைஞரணியில் இருப்போம்னு இருந்துக்கிட்டு அவங்க பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சி மக்கள் வந்து காசை பார்க்காம, பணத்தை பார்க்காம, ஜாதியை பார்க்காம, மொழியை பார்க்காம, வேட்பாளருடைய தகுதியை பார்க்காம வாக்களித்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வெற்றி மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. 2 கட்சிகளையும் எதிர்த்து ஒரு ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த விஜயினுடைய வெற்றிக்கு பிறகு பலரையும் பல கட்சிகளையும் யோசிக்க வைத்திருக்கு. ஒரு சாமானியனும் அரசியல் செய்யலாம், சாமானியனும் தலைவராகலாம், சாமானியனும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் விஜயினுடைய வெற்றியின் மூலியமாக கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் பார்க்கணும். ஒரு யதார்த்த சூழல் இங்கே வந்திருக்கு. அப்படிங்கும் போது இனி எல்லாருமே வந்து தன்னை வந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆண்ட கட்சிகள், அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜெயலலிதா கலைஞர் அவருடைய மறைவுக்கு பிறகு பெருசாக இளைஞர்கள் கூட்டம் அவங்களை கவர்ந்து இழுக்கலை. அப்படித்தான் சொல்லுவோம். முதல்ல திமுக பக்கம் நம்ம பேசுவோம். திமுக ஒரு ஜென்சி கிட்ட கவர்றதுக்கான வேலைகளை துவங்கியிருக்காங்க. எப்படி விஜயை எதிர்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் களம் காண போறார்? ஜென்சி கிட்ட கவர்ந்தெழுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜய் ஜென்சியை கவர்ந்த இடமும் திமுக கவரணும்னு நினைக்கக்கூடிய இடமும் வித்தியாசம் வேற. ஜென்சி தனக்கான அரசியல் தலைவராக விஜயை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் புரிதல் அவ்வளோதான். சினிமாவில் பார்த்த அந்த ஒரு ஹீரோயிசம் அது நிஜ அரசியலுக்கும் சரியாக வரும்னு ஜென்சி ஒரு தலைவரை, அரசியல் தலைவரை, ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துக்காங்க. இவங்க ஜென்சி இளைஞர்கள் இவங்க தேர்ந்தெடுக்கணும். முதல்ல கட்சியுடைய நிர்வாகியுடைய பையன், தெரிஞ்ச பையன், சொந்தக்கார பையன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நாங்களும் ஜென்சியாக மாறிட்டோன்னு, ஜென்சி அரசியலுக்கு நாங்களும் தாவிட்டோம்னு சொல்லிட்டு போகிறது வந்து எந்த கண்ணை மூடிக்கிட்டு இருட்டாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான். அப்போ ஜென்சி அரசியல் நோக்கி போகணும்னா அந்த இளைஞர்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கணும், பவரை கொடுக்கணும். அவர்கள் நோக்கி அவங்க எங்கே அரசியல் செய்கிறாங்கிற அந்த கவர். நாங்கள் என்ன சொல்கிறோம், எதாவது பார்த்தேன் ஒரு பதிவு, நாங்களும் இனிமேல் ரீல்ஸ் போட போகிறோம், நாங்களும் இனிமேல் அடுத்தது வாட்டர் மெலானோ சிஎம்ஆ அப்படின்ற சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் வைரல். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எல்லாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. விஜயை வந்து ஒரு மாற்ற ஒரு நம்பிக்கையாக மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க. விஜயினுடைய செயல்பாடுகளை வச்சு தான் அடுத்தவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கும். அதை மட்டும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். 50 வருஷமாக இருந்த கட்சியை தூக்கி எரிஞ்சிருக்காங்களே திமுகவை, அதிமுகவை தூக்கி போட்டிருக்காங்களே, இந்தியாவில் வலிமையாக இருக்கக்கூடிய பாஜகவை தூக்கி போட்டிருக்காங்களே. அப்போ விஜய் இது எல்லாருடைய நம்பிக்கையும் உடைச்சி வந்திருக்கிறாரு.
அந்த நம்பிக்கையை விஜய் காப்பாற்றுவார் அப்படின்னு நம்புகிறோம். அதை நோக்கி தான் போகிறாங்க. அது என்னென்ன செய்ய போகிறாங்க, அதில் மாற்றம் இருந்ததுன்னா ஒரு பெரிய சர்க்கிள் அவருக்கும் கிடைக்கும். அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்னத்தை தான் கொண்டு வந்து இறக்கினாலும் சரி, பணத்தை கொட்டினாலும் சரி, கட்சியை காமிச்சாலும் சரி, மிரட்டினாலும் சரி, ஜாதியை காமிச்சாலும் சரி, மதத்தை காமிச்சாலும் சரி, பிரிவினையை பண்ணாலும் சரி, வெறுப்பு அரசியலை பண்ணாலும் சரி, வன்ம அரசியலை பண்ணாலும் சரி, தூக்கி குப்பையில் போட்டாங்க. அப்போ புதுசாக விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் மாற்றான ஒரு அரசியலை, ஒரு எளிமையான அரசியலை செய்வார் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை விஜய் எப்படி காப்பாற்ற போகிறார், எப்படி தனக்கான அந்த பெரிய வாய்ப்பை தக்க வச்சுக்கிற போகிறார் அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, ரைட்டு, இவருக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நாங்களும் ஜென்சியாக மாற போகிறோம், நாங்களும் நாளைக்கு ரீல்ஸ் போட போகிறோம், நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட போகிறோம், நாங்களும் வந்து பாட்டுக்கு வைப் பண்ண போகிறோம்னு இவங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு கட்சியிலும் ஒரு கட்சியாவது திமுகவாவது நாங்கள் ஜென்சி இளைஞர்களை அரசியல் படுத்துறதுக்கான வழிகளை இறங்கியிருக்கிறோங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அதிமுக அதை விட மோசம். ஜென்சினா யாருங்க, பழைய பாடகையா, அவங்களுக்கு கட்சியில் சேர்த்தா நம்ம முதலமைச்சர் ஆயிடலாமாங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் இதான் அன்னைக்கு நிலைமை. அதுக்கு காரணம் இந்த ரெண்டு கட்சிகள் தான். ஒரு புதிய ஆட்களை, புதிய இளைஞர்களை, புதிய வருகையை அவங்க தடுத்திருக்காங்க. அதிமுக தரப்புலையும் அங்கே போர்க்கொடி தூக்குறாங்க இளைஞர்கள். பெரியவர்கள் வழிவிடுங்க, எங்களுக்கு வழிவிடுங்க. ஒரு அந்த சூசைட் சொன்னோம் இல்லையா, ஒரு இளைஞர் தற்கொலை செய்து கொண்டார். அதுவும் எங்களுக்கு கட்சியில் அங்கீகாரம் இல்லைன்ற இடத்துக்கு மன வழியில் அவர் வேதனையில் மாற்றி கொண்டார். இதெல்லாம் எப்படி பார்க்குது எடப்பாடி, இதை எப்படி கையாள போகிறார்? இல்லை, கையாளர்னா முதல்ல அந்த ஒரு கூட்டம் விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சுங்க. 18 to 40 வயசுக்குள்ள ஆட்கள் வந்து இவர்களை அரசியல்வாதியாக அவங்க மதிக்கிறதே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரணும்னா விஜயினுடைய செயல்பாடுகள் சரியில்லாமல் போய் அவங்க விஜயினுடைய போன ஆட்சியே பரவாயில்லப்பாங்கிற நிலைமைக்கு வந்தால் தான் இவங்க ஷிஃப்ட் ஆவாங்க. அது வரைக்கும் வந்து வரமாட்டாங்க. அதே நேரத்தில் விஜய் தன்னை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதிமுக கூடிய முக்கியமான ஆட்களை கூப்பிடுறாரு. இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் ஆல்ரெடி இருக்குது. கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிறாரு. பெருசாக வந்து கான்ட்ரவர்சி இல்லாத கட்சிகளை தன் பக்கம் வச்சுக்கிறாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மதசார்பற்ற அரசியலை தமிழ்நாட்டில் செய்யணும்னு நினைக்கிறார். ஏன்னா இதுதான் தமிழ்நாட்டில் ஈடுபடும். முதல்ல ஜெயிச்சவனே அவர் போனது பெரியார் திடலுக்கு போகிறார். ஆசிரியர் வீரமணியை பார்க்குறார். பெரியாருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார். அப்படிங்கும்போது நான் ஒரு செக்குலர் பாலிடிக்ஸாக பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். நம்மளே வந்து விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கே நமக்கு ஒரு சிறு மாற்றம் வந்தது, ஏன் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க ஒரு நம்பிக்கை, சின்ன நம்பிக்கை வந்ததுன்னா அவர் ஜெயிச்சுட்டாரு. 108 இடத்துல வின் பண்ணிருக்க முடியுது. அவருக்கான ஒரு ஆப்ஷன் வந்து அதிமுக ரெடியாக இருக்குது ஆதரவு கொடுக்குறது. ஆனால் அதுக்கடையில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறதாக அவர் பேச்சு. ஆனால் இருந்தாலும் இவங்க கேட்டிருந்தாங்கன்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுக இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. பெரும்பாலானவர்கள் தயாராக இருந்தாங்க. அதுலேருந்து ஒரு பிரிவு தான் சிவசன் வேல்மணியார். விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு என்டிஏல ஜெயித்தவர்களை நம்ம இந்த ஆட்சியில் கொண்டு உட்கார வச்சோம்னா அது கலரே வேற மாதிரி ஆயிரும். பாஜகவுடைய பிடிவில் நம்ம போன மாதிரி ஆயிரும். அது வேண்டவே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அப்போ அதற்காக என்ன பண்ணுறாங்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா இந்த கட்சிகளோட பேசுகிறார். அதுக்காக ஒரு 4 நாள் பெரிய ஸ்ட்ரகிள் நடக்குது. வேறு பதவி ஏற்பாரா, பதவி ஏற்க மாட்டாரா, ஆட்சியை கலைச்சிருவாங்களா, ஜனாதிபதி ஆட்சி வந்துருமா, திருப்பி இன்னொரு எலெக்ஷன் வருமானப்ப அந்த இடத்துல விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. என்ன ஸ்ட்ராங்காக இருக்காரு, நான் இந்த அரசியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று திமுகவை தனிமைப்படுத்துறது, தன்னுடைய எதிரின்னு நினைச்சு திமுகவை தனிமைப்படுத்துறது. 2வது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற அரசியல் பண்ணணும். அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தார். ஒருவேளை யாருடைய ஆதரவுமே இல்லை, ஆட்சி கலைக்கப்பட்டாலும் கூட நேரடியாக தேர்தலை சந்திக்கிற மூடு அந்த லெவலில் நோக்கி போயிட்டாங்க. கண்டிப்பாக. அப்போ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கார்ல. இப்போ இன்னைக்கு பாஜகவை நோக்கி பேசுறதுல நம்ம பேசாலும் கூட இவங்க தன்னுடைய இருப்பை முதல்ல சரி செஞ்சுக்கணும்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு கூட திருவள்ளூருக்கு காவி அடிச்சதை பார்க்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிடி நிர்மல்குமார் அமைச்சர், சிடி நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சர் நீங்கள் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல கூட நீங்களாம் ஜெயிக்க முடியும். ஒரு இடத்துல வந்திருக்கீங்க, அதுவும் ஜெயிக்க முடியாமல் போயிருவீங்க. இந்த அரசியலை கையில் எடுக்காதீங்கன்னு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அப்போ இவங்க மதசார்பற்ற அரசியலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காங்க, அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்காங்க. ஆட்சி போகுது. ஆட்சியின் மேல் குறைநிறைகள் நிறைய இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது. அதை எப்படி சரி செய்ய போகிறாங்கிறத தனியாக பேசலாம். அப்போ ஆல்ரெடி ஒரு ஜென்சி இளைஞர்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதோடு சேர்ந்து சில கூட்டணி கட்சிகளும் வந்திருக்கு. இப்போ 5 வருஷத்தில் இன்னொரு தேர்தல் வரப்போகுதுன்னா, போன வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்ட ஓட்டு போடாமல் பிரச்சாரம் பண்ண ஒரு 14 வயசு பையன் அவன் வந்து 5 வருஷம் கழிச்சு வர 19 வயசு பையனாக இருப்பான். அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து போனவரை பிரச்சாரம் பண்ணவன் இந்த மாதிரி வாக்காளராக மாறுறான். அப்போ விஜய் அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தவிர்க்க முடியாது, ஜெயிக்கிறோம் தோக்குறதும் தாண்டி
ஒரு வலுவான ஒரு அரசியல் கட்சியாக வலுவான தலைமையாக இவர் இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியுடைய பிளவு அங்கே என்னன்னா ஒரு ஒரு சமூக பிளவு இருக்கு. எல்லா கட்சி தலைவர் அங்கே இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு சாதி ரீதியான பிளவு, சாதி ரீதியான முத்திரை இருக்கு அவங்க எல்லாருக்கும். அதையே முதல்ல அவங்க ஒன்று சேர்க்கணும். இங்கே 40+ மேலே உள்ள அந்த சாதிய பிளவுகளை ஒன்று சேர்க்கணும் அதிமுக. அதற்கு பிறகு இளைஞர்களை கொண்டு வரணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஜென்சிட்ட போகணும். கண்டிப்பாக இதெல்லாம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவால். அது அதிமுக என்ன செய்ய போகுதுங்கிறது தெரியல. சமீப காலமாக நடந்த தொடர் தோல்வி, ரெண்டாவது கட்சி இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் வேறு வேறு கட்சிகளுக்கு போன சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப அதிமுக மீண்டெழுவது ரொம்ப நாளாகும். மக்கள் மத்தியில் திராவிட கட்சிகள் வந்து ஒரு புளிச்ச சோறாக பார்க்குறாங்க, பழசு வேண்டாம் அப்படின்ற ஒரு புதிய இதுவுக்கு மாறுறாங்க, பரிமாணத்துக்கு மாறுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் முக்கியமாக நம்ம பேச போகும் விஷயம் வந்து அண்ணாமலையோட என்ட்ரி. இன்றைக்கி பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுற இடத்துல அண்ணாமலை அவர்கள் நகர்வு இருக்குது. என்ன திட்டம் அண்ணாமலை அவர்களுக்கு? விஜயை வீழ்த்துவதற்கு திமுகவோ அதிமுகவோ இனி தேவைப்படாதுன்னு பாஜக நினைக்குது. விஜயை வீழ்த்துவதற்கு அங்கே வந்து சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், இளைஞர்கள், மதசார்பற்ற கட்சிகள், பொது உடைமை கட்சிகள், இந்த கட்சிகள், இந்த அமைப்புகள், இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்து நிற்கிறாங்க விஜய் பக்கம். அப்படிங்கும்போது அதுவே போன முறை தேர்தல் 42-43% வாங்கியிருக்காரு. இந்த கட்சிகளுடைய கூடுதல் ஆட் ஆகிறப்ப 50% குறையாமல் இந்த கட்சி வந்து வலுவான ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா, இளைஞர் படை உள்ள ஒரு சக்தியா தாவேக்கா மாறி நிற்கிது அப்படின்னு பாஜக நினைக்குது. அப்போ பாஜகங்கிற முகத்தோடு நம்ம வந்து இங்கே அரசியல் செய்ய முடியாது. அதிமுகவை வைத்து அரசியல் செஞ்சு பார்த்தா எடுபடலை. திமுகவை கையில் எடுத்து நேரடியாக செய்ய முடியாது, போகிற காலத்தில் செய்யலாமான்னு ஒரு ஆப்ஷன். அப்போ 300 இளைஞராக பரபரப்பாக பேசப்பட்ட ஒருவரால் தான் விஜயை வந்து கவுண்டர் கொடுக்க முடியும், வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போது இவர் விஜய் செய்கிறது ஒரு செகுலர் பாலிடிக்ஸு, ஒரு சிறுபான்மை பாலிடிக்ஸ், சிறுபான்மை அரசியல் நோக்கி பாலிடிக்ஸ் அப்படிங்கும் போது ஒரு ஒரு இந்துத்துவ அரசியலை ஒரு சாஃப்டாக கையில் எடுத்து பண்ணக்கூடிய, அது இளைஞர்கள் மத்தியில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தரை தேவைப்படுதுன்னு நினைக்கிறப்ப தான் அவரை அண்ணாமலையை திருப்பி கொண்டு வர. அண்ணாமலையவே திருப்பி பாஜக தலைவராக்கி கொண்டு வந்து வச்சு போட்டால் அது வந்து பெருசாக எடுபடாது. எப்படி இருந்தாலும் நீங்கள் அதிமுக பாஜக கூட தான் வர்றீங்க அப்படின்றப்ப அண்ணாமலையை பாஜக ஆசீர்வாதத்தோட ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லி மக்கள் சக்தி இயக்கம்னு சொல்கிறாங்க, தமிழ் பாஜகன்றாங்க, என்னமோ பேர்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் பாஜகங்கிற பேர் வரக்கூடாதுன்னு அண்ணாமலை உறுதியாக இருக்குதா சொல்கிறாங்க. மக்கள் சக்தி கழகமோ மக்கள் சக்தி இயக்கமோ அது வந்து ரஜினிகாந்த் தன்னுடைய கட்சிக்காக பதிவு பண்ணப்பட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு பேருன்றாங்க. இப்போ அண்ணாமலையுடன் ரஜினிகாந்தும் இணையது. ரஜினிகாந்தனுடைய முழு ஆசீர்வாதமும் அண்ணாமலைக்கு இருக்கு. அந்த பேரே ரஜினிகாந்த் கட்சிக்காக பதிவு பண்ணப்பட்ட பேருன்றாங்க. அப்படிங்கும் போது அதை நோக்கி வர்றப்ப வரக்கூடிய காலத்தில் விஜய் அண்ணாமலைங்கிற ஒரு போட்டி தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கும். அதை நோக்கி தான் போகுது. அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்ப தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள், சமூக நீதிவாதிகள், மதசார்பற்றத்தை நேசிக்கக்கூடியவர்கள்லாம் விஜயினுடைய அரசியல் பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அப்படி ஒரு கால சூழல் வந்து உருவாகி விட்டுரும் விஜய்க்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் இருக்கு. இப்போ அண்ணாமலையோட வரவுனால ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு என்ன பாதிப்பு வரும்? திராவிட 2 இளைஞர்கள் வந்து களத்தில் இறங்குறாங்க போது விஜய்க்குமா அண்ணாமலைக்குமா அப்படின்ற ஒரு ஸ்டாலின் இளைஞர் தான், எடப்பாடி இளைஞர் தான் அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும். பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்காரு, அவரும் இளைஞர் தான், நானும் இளைஞர் தான்றாரு, அவரும் இளைஞர் தான்றாரு. அப்போ இந்த 2 திராவிட கட்சிகளையும் வந்து மக்கள் வந்து என்னைக்கு அதிமுக கூட்டணின்னு ஒரு பேச்சு வெளியில் வந்துச்சோ அன்னைக்கே 2 கட்சியின் மீது உள்ள நம்பிக்கை போயிடுச்சு. மக்கள் வந்து 2 கட்சி நம்பிக்கை. என்ன இது ஒரு பங்காளி இது தானே, தாய் கழகம் தானே திமுக. கட்சி ஆரம்பிச்சது நோக்கமே திமுக எதிர்த்தான். ஓகே, எதிர்த்து தான் நோக்கம். அப்போ அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அடிப்படை வந்து திமுக எதிர்ப்பு தான். அதை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா அந்த கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த கட்சியை கழிச்சிட்டு அதிமுக சேர்ந்துடலாம் எல்லாரும். அங்க ஒரு சிக்கல் வருதுல்ல. அப்போ அப்பயே அவங்க 2 பேருடைய நம்பகத்தன்மையாக இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே கலைஞர் நிறைய முறை சொல்லியிருக்காரு, இது சூழ்நிலை அரசியல், சூழ்நிலை ஏற்ப மாறும், களங்கள் மாறும் அப்படின்னு இருக்காரு. அதில் மாற்றத்தில் விஜயை வீழ்த்தணும்னு ஒரு பேச்சு, அதுவும் ஒரு பேச்சு நடந்திருக்காதா? இல்லை, அது அதிகாரப்பூர்வமாக ஜனநாயக ரீதியாக மக்கள் 106 தொகுதி 108 தொகுதியில் அவங்களுக்கு வாக்களிச்சு, பெருவாரியான சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியாக 100 தொகுதியில் அவங்களை வாக்களித்து ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கிறவரை தோத்து போயிருக்கிறார், முதலமைச்சராக இருந்தவர் தோத்து போயிருக்கிறார், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஜஸ்ட் பாஸ்ல வந்திருக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்க இந்த ஆட்சியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 108 தொகுதி 108 சட்டமன்ற உறுப்பினர் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை வீழ்த்திட்டு நீங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரான இல்லையா? தலைவனையும் ஏத்துக்கணுமா இல்லையா? அதை முதல்ல மக்கள் தீர்ப்ப. அப்ப அதுவே வந்து நீங்க அதை உடைக்கிற மாதிரி தானே.
இப்போ அதை செய்யறப்பயே மக்கள் மத்தியில் அவங்க நம்பகத்தன்மை இழந்துடுறாங்க. ஜனநாயக மாண்பு மீறி இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க மீறி இருக்காங்க. இப்போ பாஜக கூட கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை திமுக தொடங்கியிருக்கு. மைசூரில் உட்காந்துருக்குறாங்க, மடத்தில் இருக்கிறாங்க. கூட்டணிக்கு வரலாமா, நேரடியாக வரலாமா, மறைமுகமாக வரலாமா, இல்லை அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்கலாமா அப்படின்னு பாஜக தலைவர்கள் கேபினெட் சேஞ்ச் வரும் இருக்காங்க. அமைச்சரவையில் வர இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இவங்க 22 எம்எல்ஏ எம்பி இருக்கிறாங்க. திமுகவுக்கு நாடாளுமன்றத்தில் 22 எம்பி இருக்கிறாங்க. ராஜ்யசபாலையும் கணிசமாக எம்பி இருக்கிறாங்க. இவங்களை வச்சு சில பில்ஸை பாஸ் பண்ணிக்கலாம்னு பாஜக ஒரு திட்டம் போடுது. இந்த திமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கப்ப தான் இன்னைக்கு திருப்பி டீலிமிடேஷன் நான் கொண்டு வர போறோங்கிற செய்தியும் வருது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஒருவேளை அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாருன்னா குறைந்தபட்சம் ஒரு 50 லட்சம் இளைஞர்கள் ஒரு பின்னாடி திரள் வாழ்றாங்க. அப்படி வர்றப்ப விஜயை வீழ்த்துவதற்கு அண்ணாமலையை காட்டி திமுகவோட கூட்டணி வைத்து பாஜக பேக்கப்ல இருந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு அவங்க பெரிய திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இங்க ஒரு குழப்பத்தில் ஏற்படுத்துறாங்க. பாஜக யாருக்கு தான் அங்க பின்னாடி இருக்கு? இப்போ திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு ஒரு வார்த்தை. ஏற்கனவே அண்ணாமலையை தமிழ்நாட்டில் களத்தில் இறங்குறாங்க தனி கட்சியாக. பின்னாடியும் பாஜக இருக்கு. இதுக்கு முன்னாடி சீமான் அவர்களே பாஜக தான் ஃபண்டிங்கோட இறக்கி இருக்கு களத்தில் அப்படின்னாங்க. அடுத்து விஜயோட நிழல் விஜயோட விஜயை வந்து அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. விஜய் வந்து ஒரு ஓட் ஸ்பாயிலா தான் யோசிச்சாங்க. விஜய் வந்து தன்னை ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவ வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், தலித்து வாக்குகளை பிரிச்சு விட்டுருவாரு. பிரிச்சு விட்டா திமுக பலகீனமாயிரும், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்துருங்கிறது அவங்க ஒரு திட்டம். ஆனா நடந்தது என்னன்னா எல்லார் ஓட்டையும் பிரிச்சுட்டு இவர் முன்னாடி வந்துட்டாரு. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. வந்ததுக்கும் இல்லாமல் டக்குன்னு பாஜக காங்கிரஸோடு கை கோர்க்கிறார். அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒட்டுமொத்த வெறுப்பும் வந்து விஜய் மேல் விழுந்திருக்கு. அவங்க நினைச்சு பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அடி மேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் இவர் கையில் எடுத்தது, கம்யூனிஸ்டுகளை கையில் எடுத்தது, விசிகாவை கையில் எடுத்தது, அமைச்சரவையில் பங்கு கொடுத்தது, காங்கிரஸுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது. அப்படிங்கும் போது அவங்களால ஒரு முதிர்ச்சி அரசியலை எடுத்து அவங்களுக்காக அவங்களை ஜீரணிச்சுக்கிறோம்ல. பாஜகவால் விஜயினுடைய இந்த வளர்ச்சியை, விஜயினுடைய திட்டத்தை, விஜயினுடைய அரசியலை, விஜயினுடைய அந்த பவரை வந்து அவங்களால ஜீரணிச்சுக்கிற முடியல. அப்ப இவரை வீழ்த்துவதற்கு அதிமுக திமுக பத்தாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல அரசியல்களம் மாறுதா? காங்கிரஸுடன் விஜய் தாவேகா கூட்டணி, பாஜகவுடன் திமுக கூட்டணி, அப்படித்தானே போய் ஆகணும். இப்போ அவங்க அரசியல் செஞ்சாகணும். பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு. அப்ப பாஜகவோடு கை கோர்த்து தான் ஆகணும். அதிமுகவோட நிலைமை என்ன ஆகும்? அதிமுகவோட தனியாக தான் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் தேர்தல் நேரங்களில் தேவைப்பட்ட அதிமுக, திமுக, அண்ணாமலை எல்லாம் கூட சேர்ந்து கூட அவங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் தேர்தலுக்கு முன்னாடி வார்த்தை சொன்னாரு, எழுதி வச்சுக்கோங்க, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாஜக திமுக கூட்டணி வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். இப்போ அதில் அவர் பேசின விஷயங்கள்லாம் இப்போ ஒன்று நடக்க போகுது போல அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இப்போ குறிப்பாக நீங்கள் பேசுன மாதிரி காங்கிரஸுடன் விஜய், பாஜகவுடன் திமுக, இப்போ இங்கே விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கா? ஏன்னா பல கட்சிகள் சூழ்ந்து விஜயை தாக்குற இடத்துல இப்போ வந்திருக்கு. விஜய் வந்து ஆட்சியை காப்பாற்ற ஒரு முள் கிரீடத்தை தலையில் சுமந்திருக்கிறார். விஜய் வந்து இதை தலையில் வைத்திருப்பது ஒரு முள் கிரீடம். அவர் வந்து எனக்கு ஓப்பனாக சொன்னால் ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லை. பல நெருக்கடிகள் என்னைக்கு காங்கிரஸ் அவர் கையில் எடுத்தாரோ பல நெருக்கடிகள், எதிர்கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பல நெருக்கடிகள். புதியவர்கள் எல்லாம், இளைஞர்கள், முன்னனுபவம் இல்லாதவர்கள், இவர்களை வச்சு ஆட்சியை ரன் பண்ணிட்டு போகணும், சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணணும். நேற்று ஒரு செய்தி, 5000 அரசு ஊழியர்கள் வந்து வேலையிலேருந்து நின்றுருக்காங்க. அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சு. அப்போ மெயின் பவர் ஷார்டேஜ். இப்போ மின்சார தட்டுப்பாடு வருது. மின்சார தட்டுப்பாடுக்கு என்ன காரணம்? கோடை காலம் வந்து அதிகப்படியான யூசேஜ் வர்றப்ப டிரான்ஸ்ஃபார்மர் உட்காருது, வெடிக்குது. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் வந்து ஷார்டேஜாக இருக்காங்க. போஸ்டிங் போட வேண்டியவங்க இல்லாமல் இருக்கிறாங்க. பல இடங்களில் டிரான்ஸ்ஃபார்மர் சரி செய்யாமல் இருந்திருக்காங்க, பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ இவங்க வந்தவொடனே என்ன ஆச்சுன்னா அது ஓவர்லோட் ஆகி வந்து நிற்கிது. இது சமாளிக்க முடியாமல் தடுமாறுறாங்க. அப்போ இதை வந்து ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக மக்கள்கிட்ட சொல்லிடுவோம், இந்த மாதிரிலாம் இருக்குது, நாங்கள் சரி செய்ய போகிறோம், புதுசாக வந்திருக்கோம், கொஞ்சம் சிரமத்துக்கு மன்னிச்சுக்குங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பழைய ஆட்சி மேலே குற்றம் சொல்கிறதோ, பழைய ஆட்சியில் வந்து நடந்த ஊழல்னு சொல்கிறதோ, சிக்கல் இருக்குது. அதை நாங்கள் சரி செய்யறதுக்கு வேலை பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, சிரமத்துக்கு மன்னிச்சுக்குங்கன்னு கேட்டுட்டு அவங்க இறங்கி போயிடணும்.
இல்லை கருப்பாடுகள் இருக்கிறாங்க, அதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஃபீஸ் கரியரை பிடிங்கிட்டு போயிடுறாங்க, ஷார்ட்டேஜ் இருக்குது, ஓவர்லோடு இருக்குது, மேன் பவர் ஷார்ட்டேஜஸ் இருக்குது, யூசேஜ் அதிகம் இருக்குது, இதெல்லாம் சிக்கல் இருக்குங்க. நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம சொல்லலாம். வெப்பம் வேறு அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது போன வருடத்தை விட இந்த வருடம் மின் பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ ஷார்ட்டேஜ் வரதான் செய்யும். இல்லை, இது மட்டும் இல்லை, கர்நாடகாவில் பதவியேற்ற புதிய முதலமைச்சர் சிவகுமார் ஒரு அறிக்கை விடுறாரு. மேகதாது அணையை அங்கே கட்டுறதுக்கான பணிகள் போயிட்டு இருக்கு. அதாவது இதனால் முட்டுக்கட்டையாக இருந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இனி எங்களுக்கு சுதந்திரம் தான், மேகதாது கட்டுறதுக்கு யாருக்கும் தடை இல்லை, இனிமே எங்களோட தயவில் தான் தமிழக அரசு இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்றாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, உடனே வந்து கண்டிச்சிருக்கணும். உடனே வந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு வந்து பை எலெக்ஷனில் வந்து 4-3 ஜெயிச்சிட்டாருன்னா அவருக்கு காங்கிரஸினுடைய தயவும் தேவையில்லை. இந்த மாதிரியான வார்த்தைகளை கண்டிக்கணும். நீங்கள் என்னதான் கூட்டணியில் இருந்தால் கூட தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் அங்கே சமரசம் ஆகிக்கிறோம். கொஞ்சம் அரசியல் கொஞ்சமாவது பண்ணணும். நாங்கள் சமரசம் ஆகிக்கிற மாட்டோம். கூட்டணி வேறு, கொள்கை வேறு, தமிழ்நாட்டின் நலன் வேறு, எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. இல்லை, அந்த சிவகுமாரோட வார்த்தை வந்து திமுகவுக்கு ஒரு ஸ்கோரை தானே கொடுக்குது இங்கே. ஆமாம், அவர் திமுக அனுதாபி தானே. அவர் திமுக அனுதாபியாக இருந்து திமுகவுக்கு காங்கிரஸ்லேயே பல கூட்டணி இருக்காங்க. திமுக அனுதாபி, அதிமுக அனுதாபி, பாஜக அனுதாபி, ராகுல் காந்தி ஆதரவாளர், சோனியா காந்தி ஆதரவாளர், கார்கே ஆதரவாளர்னு பல குரூப் இருக்கு. அதில் ஒரு குரூப் தான் வந்து திமுக ஆதரவாளர். அவர் தான் சொல்றாரு. அப்போ இந்த ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் டி கே சிவகுமார் பேசுகிறார். அப்போ விஜய் அதுக்கு தாவேகா தரப்புல இருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கவுண்டர் கொடுக்கணும். இவங்க என்னன்னா விமர்சனங்களை கண்டுக்கிறாம போயிட்டே இருக்காங்க. அது ரொம்ப ஆபத்து. போன முறை திமுக அதே தப்பு தான். விஜய் வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை திமுக நோக்கி வைக்கிறப்ப திமுக கண்டுக்கிறாமே போயிட்டாங்க. அப்போ இங்கே என்னன்னா ப்ராப்பராக ஒரு செய்தி தொடர்பாளர் ஒருத்தரை போட்டு வர விஷயங்களுக்கு கவுண்டர் கொடுத்து அதை வந்து அவங்க செய்யணும். அவங்க இப்போ தான் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தமிழ்நாடு அதிரடி மாற்றங்களில் அரசியலை பார்க்க போகிறோம். என்ன நடக்க போகுது? உங்கள் நேரத்தை கருத்துக்கு மிக்க நன்றி.